வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் நமக்கு சீடை செய்யும்போது வெடிக்கும். பாருங்கள், அரிசி மாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி சீடெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு 1 மந்த்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வறுத்த மாவை நம்ம சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு ஆட் பண்ணுறேன். இந்த உளுந்து மாவு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே உளுந்து எடுத்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நைஸாக நல்லா அரைபடும். இப்போ இந்த 2 மாவையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ண மாவில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டரோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வருது. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி பிசையணும். இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க சீடையை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். சீடையை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வெளியில் சீக்கிரம் கருகிடும், உள்ளே வெந்திருக்காது. அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா நைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ சீடை வெடிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா சீடை எண்ணெயே உரியாது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடையில கிளறி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், சீடை பாதி குக் ஆயிடுச்சு. நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு சீடையை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், சீடை ரெடி ஆயிடுச்சு. சீடை பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, நல்லா ஆற வைக்கணும். ஆறினோடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடுக்கு முடுக்கு சீடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு ஸ்டார் ஃபேண்ட்.